சொல்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இது 2வது வாரமாக மேடம் வந்திருக்காங்க. ஓவர் டூ ராஜேஸ்வரி மேடம். நீங்க உங்கள பத்தி சொல்லிட்டு, அந்த புக் பத்தி இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேடம். எப்ப வரைக்கும் பேச போறீங்க மேடம்? ஒரு 30 மினிட்ஸ் மேம். 1/2 அன் ஹவர். சரி, ஓகே. தேங்க் யூ. ஓவர் டூ யூ மேம். வணக்கம் மாஸ்டர். நமது பிரபஞ்சத்திற்கும், பத்திரிகை மற்றும் சுவர்ணமாலா பத்திரி மேடம் அவர்களுக்கும், நமது சந்திரகலா மேம் அவங்க குரூப் மாஸ்டர்களுக்கும், சந்திரகலா மேமுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து, நம்ம ஒவ்வொரு லட்சக்கணக்கான புக்க படிச்சு, அதனுடைய சாராம்சம் சொல்லிட்டு நமக்கு நெறைய புக் குடுத்துருக்காங்க பத்திரிக்கை. அதுல படிச்சாலே நமக்கு நெறைய ஞானம் கிடைக்கும். போன வாரம் படிச்சது என்னுடைய பத்திய அறிமுகம். நான் வந்து 6 வருஷமா ஆச்சு இந்த தியானத்துக்குள்ள வந்து. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி அசைவம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 1 வருஷம் தியானத்துக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு நான் வந்து மெடிசனும் எடுக்கிறது கிடையாது. அதேபோல அசைவமும் சாப்பிடுறது கிடையாது. நெறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. அதன் பிறகு தான் வந்தது. ஆனா அது ஒரு சேலஞ்சா இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்கிட்ட போகாம, இந்த தியானத்தின் மூலமாவே வந்து நான் சரிப்படுத்திட்டு வரேன். மனசு ஆரோக்கியம் இருந்தாலே நமது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தன்னாலே கிடைக்கும். அதுக்கு தான் தியானம் செய்ய செய்ய அந்த ஆன்மா வந்து நம்ம சந்தோஷப்பட்டு, நம்ம இந்த உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தியானத்த வந்து நான் புரிஞ்சுகிட்டு இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஞானத்த மத்தவங்களுக்கும் சொல்லியும் குடுக்கணும். புத்தக ஞானத்தையும் மத்தவங்களுக்கு பகிரணும். அப்பதான் வந்து நமக்கு நெறைய ஆ எனர்ஜியும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது பத்திரிகையோட ஆ அவருடைய கருத்தும் கூட இதுதான். இப்போ போன வாரம் கூட பார்த்தோம். போன வாரம் தொடர்ச்சி பார்த்துருவோம். போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் பத்திரிகையோட இன்ட்ரோடக்ஷன் இருந்தது. அவர் எப்படி தியானத்துக்கு வந்தாரு. அவர் நண்பர் மூலமா வந்தது. அதன் பிறகு வந்து அவர் முக்தி அடைஞ்ச பிறகு தான் வந்து, இந்த முக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எ மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து அமைதியா ஒரு இடத்துல தியானத்துக்குன்னு உட்கார்ற வரைக்குமே என்னுடைய பணி தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதன் பிறகு குறிக்கோள் என்னன்னு திரும்பி அதே கேள்வி கேட்கும்போது, கடைசி மனிதர் வரைக்கும் சைவத்துக்கு மாறுற வரைக்குமே என்னுடைய பயணம் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அதேபோல எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு நாள் நீங்க வந்து எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்கும்போதும் நான் பொய் சொல்ல விரும்பல. நான் கம்மியா தியானம் பண்ணாலும், மத்தவங்களுக்கு சொல்லி தரேன். அவங்களுடைய அனுபவத்த கேட்கும்போது எனக்குள்ள எனர்ஜி அதிகமா நான் சேமிச்சு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு 1 வருஷ காலம் வந்து அவர் மௌனமாவும் இருந்திருக்காரு. மௌன தியானமா வந்து அவரு செய்திருக்காரு. அதுவும் வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, பத்திரிகையோடைய உன்னத பாதை, அப்புறம் அவருடைய அறிவு, அதன் பிறகு வந்து ஆன்மீக அறிவியல். இந்த 3 சாப்டர் நம்ம பார்க்க போறோம் இந்த வாரம். இந்த வாரத்துல வந்து ஆன்மீக உன்னத பாதை அப்படிங்கிறது சொல்றத வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, அ அனைவரும் பத்திரிகையோடைய போதனைய படிக்க வேணும். புத்தரின் போதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பத்திரிகை வந்து புத்தருடைய போதனை தான் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து அவர் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த புத்தருடைய போதனைய வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து உன்னத பாதை, நடுநிலை பாதை அப்படிங்கிறத நம்ம 2மே வந்து பேலன்ஸ் பார்க்கணும். நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், நம்முடைய தியானத்தையும் 2மே பேலன்ஸா கரெக்ட்டா வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்த விட்டுட்டு நம்ம தியானத்துக்கே முழுமையா இறங்கக்கூடாது. எல்லாமே சரிசமமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் வந்து புதிய ஏற்பாட்டை படிக்க வேணும். புதிய புதிய விஷயங்கள நம்ம படிச்சு படிச்சு ஞானத்த வந்து அ நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நடுநிலை பாதை பின்பற்ற வேண்டும். நமது குறைந்தபட்ச தேவைகள் மட்டுமே முக்கியத்துவம். குறைந்தபட்ச தேவை நம்ம வந்து அளவுக்கு அதிகமா எதுவுமே உணவா இருக்கட்டும், மத்த ஏதோ பொருள் மேல ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறதோ எல்லாமே அளவா இருக்கணும். எந்த ஒரு ஆடம்பர பொருள் மேலயும் நம்ம ரொம்ப வந்து அ ஆசை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. சத்திய பாதை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சத்தியத்தின் வழி தான் போகணும். அப்படிங்கிறது தெளிவா நமக்கு புரியுது. இந்த புத்தகத்தின் மூலமா. இதுக்குதான் வந்து தவக, சுவாத்தியாய, ஈஸ்வர, பிராணிதானி, வித்யா,
கிரியா யோகக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீதையும் வந்து பகவத்கீதையில இருந்து சொல்லியிருக்காங்க. சபக சுவாத்தியாய ஈஸ்வர பிராணிதானி கிரியா யோகக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியம் வந்து நீங்க சொல்வத வந்து கேட்கணும். நீங்க நீங்க சொல்றத வந்து நம்மளே ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மத்தவங்களுக்கு அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். மத்தவங்களுக்கு அந்த ஞானத்த குடுக்கணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கிரியா யோகா பயிற்சி மேற்கொள்வது. எப்போதும் குழப்பம் இருந்தாலும் கூட, அதிலிருந்து தான் குழப்பத்திலிருந்து தான் விளக்கம் அப்படிங்கிறது நம்மளால பெற முடியும். அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பத்திரிக்கை வந்து அது பதஞ்சலி அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு. இத வந்து பதஞ்சலி. அவங்க தான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து குடுத்திருக்காங்க. பதஞ்சலி புக்க படிச்சா கூட உங்களுக்கு இந்த எல்லா பகவத்கீதையா இருக்கட்டும், பதஞ்சலியா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சுவாசத்தின் மூலம், தியானத்தின் மூலமா தான் நம்ம முக்தி அடைய முடியும். எல்லா உயிரினத்திலயும் அன்பு செலுத்த முடியும். நம்ம பாடம் கத்துக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு உயிரினத்தையும் மனசாலையும் துன்புறுத்தக்கூடாது, உடம்பாலையும் துன்புறுத்தக்கூடாது. எதிர்த்து இருக்க மனிதர்கள கூட நம்ம வார்த்தையால துன்புறுத்தக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த புத்தகத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. தவம் என்பது எளிமையானது. தவம் என்பது எளிமையானது. அது உடலுக்கு அதிகபட்சம் ஆ அதிகபட்சமா வந்து குடுக்கறது வந்து நல்லதுதான். இருந்தாலும் வந்து குறைஞ்சபட்ச தேவை கொடுக்கும்போது தான் வந்து, அது ஒரு பொருளா வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும். தியானத்தின் மூலமாவும் இது பண்ணணும். மத்தவங்களுக்கும் சொல்லி தரணும். ஸோ அப்ப வந்து நமக்கு அது வந்து ஒரு அறிவுபூர்வமா மத்தவங்களுக்கும் ஒரு ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். மத்தவங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். ஞானம் வந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படிங்கிறது அதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுவே சிக்கனமான உலகாய மனிதர்கள் இது வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். நம்ம வந்து சுவாச பயிற்சி செய்து மத்தவங்களுக்கு ஒவ்வொரு மனிதரும் நான் இன்னைக்கு வேற ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தனா அவங்க வேற ஒருத்தவங்க சொல்லித் தரணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆஹ் அந்த கற்றுக் கொடுக்கிறது அவங்களுடைய விழிப்புணர்வு செய்யும்படி நம்ம வந்து தெளிவா அவங்களுக்கு சொல்லித் தரணும். அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் வந்து உடலுக்கு குறைந்தபட்சம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் என்னென்னலாம் குடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் உணவு, தூக்கம் இதெல்லாம் வந்து குறைந்தபட்சமா குடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து மத்தவங்க புக்ஸ் படிக்கிறத அதிகரிச்சுக்கங்க. புக்ஸ் படிச்சு அதுல ஞானத்த வந்து அதிகரிச்சுக்கணும். அதே போல வந்து மத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுலயே வந்து நம்ம தெளிவா படிச்சு மத்தவங்களுக்கு அந்த ஞானத்த குடுக்கறதுலயே வந்து அதிகபட்சம் நம்ம செய்யலாம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுவாசத்தை கவனிக்கிறதும் அதிகபட்சமா செய்யலாம். அதிகபட்சமா மௌனமா இருக்கிறதும் வந்து அதிகபட்சமா நீங்க கடைபிடிச்சா அதுவும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மௌனம் அப்படிங்கிறது நமது உன்னத பாதைக்கு கரெக்டான சரியான பாதைக்கு கொண்டு செல்லவும் இது நமக்கு வழி நடத்தும் அப்படிங்கிறது. அதனாலதான் பத்திரிக்கை வந்து 1 வருட காலம் வந்து மௌனமாவும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி இந்த மௌனம் இருந்தா நம்மளுடைய பாதை எப்படி இருக்கு? நம்முடைய வழிநடப்பு எப்படி இருக்கு? நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஸோ அந்த மாரி எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து தான் நமக்கு ஒண்ணு ஒண்ணு குடுத்துருக்காங்க பத்திரிக்கை. அதன் பிறகு வந்து ஈஸ்வர பிராணிதானி என்பது உங்கள் தவம் மற்றும் சுவாத்தியாயம் விளைவாக எல்லாவற்றிலும் கடவுளை காண்பது. இதுவே இறுதி நிலையாகும். ஈஸ்வர பிராணிதானி இதுவும் தானாகவே நடக்கும் அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்காங்க. இது பாருங்க எல்லாமே வந்து தன்னாலேயே நடக்கும். நம்ம நல்வழி பாதையில போக போக தியானம் கத்துக்க மத்தவங்களுக்கு தியானத்தை சொல்லித்தர எல்லாமே தன்னாலே நல்லவை நடக்கும். நமக்கு தேவையானவை தானாக வந்து சேரும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. தவம் என்பது முதல் படி. தவம் என்பது முதல் படி. தூக்கத்தையும் குறைத்து தியானத்தை அதிகப்படுத்தும். தியானத்தை தூக்கத்தை குறைச்சி தியானத்தை அதிகப்படுத்தி சுவாத்தியாயம் 2வது படியாக சுவாத்தியாயம் வந்து 2வது படியாக ஈஸ்வர பிராணித்தானில் நுழைவது 3ஆம் நிலையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நாம் எடுக்கும் படியல்ல, இது நாம் அடையும் நிலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஈஸ்வர பிராணித்தானி வந்து நான் அடையும் நிலை, அது வந்து ஆன்ம சந்தோஷ நிலை அப்படிங்கிறது நான் இந்த புக்கு படிச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இந்த புக் வந்து தெளிவா ஆக்கறதுக்கு வந்து ஒரு 2 முன்னாடி படிச்சாதான் அது வந்து இன்னும் வந்து நல்லா புரிஞ்சுது. இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த புக்க படிக்க படிக்க நாம இன்னும் தெளிவாகவும் மத்தவங்க சொல்லித்தர அது இன்னமும் வந்து மத்தவங்களும் அந்த ஞானத்த பெறுவாங்க. அதனால நம் உடலுக்கு வந்து பட்சம் கொடுக்க வேண்டியது என்பது நம் நிலையில் இருக்க வேண்டியது குறைந்தபட்ச தூக்கம், குறைந்தபட்ச வார்த்தைகள், குறைந்தபட்ச உணவு முறை எல்லாமே குறைந்தபட்சமா எடுத்துக்கிட்டு அதிகபட்சமா தியானம், அதிகபட்சமா சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனமும் அதிகபட்சமா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் தேவையானப்ப மட்டும் பேசுங்க. மத்த டைம் எல்லாமே, மத்த நேரம் எல்லாமே வந்து மௌனமா இருக்க பயிற்சி எடுத்துக்கங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி இருந்தாதான் வந்து நம்ம உடல் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கும். உடல் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மௌனமா இருக்கோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மா வந்து தெளிவா எந்த ஒரு நிலையா இருந்தாலும் சரி, தெளிவா முடிவெடுக்கும். அந்த ஆன்மா வந்து நமக்கு சரியான உன்னத பாதையை காட்டும். அப்படின்னும்போது நம்ம இன்னமும் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படிங்கிறது. அப்போ வந்து பல்வேறு கோணங்களை தயவு செய்து விரிவாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்கிறவங்க கேட்டாங்க. இன்னும் விரிவா சொல்லுங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கேள்வி கேட்கும்போது உண்மையில் ஒரு கோணம் வந்து வெளிப்படுது. ஒவ்வொரு வாட்டியும் அதே ஃபர்ஸ்டே வந்து போன வாரத்திலே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னும் போது அனைத்து உயிரினமும் தியானத்தில் அமரும் நிலை வரும் வரைக்கும் என்னுடைய குறிக்கோள் என்பது தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது அதே கேள்வியை திரும்ப கேட்கும் போதும் ஒரு கோணத்தை பதில் சொன்னாங்க. கடைசி மனிதர் சைவ நிலைக்கு வரும் வரை என்னுடைய பணி தொடரும் அப்படிங்கறது என்னுடைய குறிக்கோள் இதுதான் சொல்லிட்டு அடுத்ததும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு உன்னத பாதை இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கேள்வி கேட்கதான் பதில் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்கணும். அதிகப்படியா நம்ம எதுக்காக வந்தோம், இந்த உடல் எதுக்காக அப்படிங்கறத கேட்டுக்கணும். நம்ம ஆன்மாவா, நம்ம ஒரு ஆசிரியரா, நான் வந்து இவங்களுடைய மனைவியா, இவங்களுடைய பிள்ளையா அப்படிங்கறத விட நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், அந்த நிலையை அடைஞ்சோமா, அதை கத்துக்கிட்டோமா, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோமா அப்படின்னா அதுக்கு தெளிவே வந்து நம்ம தியானத்தின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பத்திரிகை சொல்லிருக்காங்க. 2 வழிகள் மட்டுமே தியானத்துல வந்து 2 வழிகள் வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும். தியான மார்க்கம் அதுதான் வந்து ஆனாபானசதி தியானம். தியான மார்க்கம் வந்து கண்டிப்பா இது வந்து ஞான மார்க்கம். அதுதான் கேள்வி கேட்டாதான் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுங்கிறது கிடைச்சாதான் அந்த ஞானம் ஆகும். கேள்வியே கேட்டுட்டு அது பதிலே கிடைக்கணும் எப்படி நம்ம ஞானம் அடைய முடியும், அதுக்கு பதிலே இல்லாம அப்படிங்கிறதுதான் அதுக்கு கேள்விக்கு ஞான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது 2மே நமக்கு தேவையானது. அதை பிற கேள்வி கேட்கிறாங்க. சரியான ஆன்மீக இடம் எது என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது? சரியான தியானம் இடம் அப்படின்னா நம்ம வந்து எங்கனாலும் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க, காட்டுக்கு போனாதான், அதுவும் ஆண்கள் தான் வந்து மேக்சிமம் வந்து காட்டுல போய் தியானம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படிதான் இருப்போம். நமக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது. உட்கார்ந்து தாயபாஸ் விளையாடுவோம், கதை பேசுவோம். அந்த மாதிரிதான் வந்து நம்ம காலங்கள்லாம் இருந்தது. ஆண்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல போய் தியானம் பண்ணாங்க. ஆனா வந்து பத்திரிஜி சொல்றாங்க, எல்லா இடங்களுக்கும் சென்று ஆன்மீக எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் நாம் போய் தியானம் சென்றடைய வேண்டும். எங்கெல்லாம் வந்து போக முடியுமோ அங்கெல்லாம் போய் நம்ம தியானம் செய்யலாம். வீட்டுல இருந்து பண்ணலாம். நம்ம எங்க போறோமோ அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். மத்தவங்களுக்கும் அதை வந்து சொல்லி தரலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சொல்றாங்க, ஆஹ் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கேட்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம ஈஸியா வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டுல இருந்தும் தியானம் பண்ணலாம். நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன்.
கோயில்ல இருந்து எனக்கு தியானம் பண்ணா மூச்சு காத்த கவனிச்சா இந்த பிரபஞ்சம், இயற்கை பிரபஞ்சம் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. அதனுடைய அருள் எனக்கு வேணும், அதனுடைய சக்தி வேணும். அந்த எனர்ஜி எல்லாம் நான் வந்து எனக்குள்ள நான் வந்து சேமிச்சு வச்சுக்கணும். அப்ப அதுக்காக நான் வந்து கண்ண மூடி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் சொல்லுவாங்க கோயிலுக்கு எங்க போனாலும் ஆஹ் உட்கார்ந்து எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம், பேருக்குனால உட்கார்ந்து எழுந்திரிச்சு வந்துடும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. தியானம் அப்படிங்கிறது கண்ணை மூடி நம்ம சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நமக்கு அது வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஆற்றல் ஏற்படும். அதை பார்த்து மத்தவங்களும் கேட்பாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு கூட இப்போ ஒரு கிளாஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு மேடம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சரௌண்டிங் ஃபுல்லா தியானத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க, 1 மணி நேரம் உட்காருங்க தினமும். அப்போ 1 மணி நேரம் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றீங்கப்பா அங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் அப்படின்னும் போது நம்ம சரௌண்டிங்ல எல்லாருமே வந்து தியானத்துக்கு கொண்டு வரதுக்கும் நல்வழி பாதையை காண்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆஹ் எல்லை எல்லை கடவுள் வந்து நமக்கு நல்வழி காட்டுவாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. சோ அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல வழிதான் அப்படிங்கறத பத்திரிகையும் வந்து சொல்றாங்க. எங்க போனாலும் ஆஹ் தியானம் பண்ணுங்க, அதே போல எல்லாத்தையும் கத்துக்குங்க, பிரம்மகுமாரியும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த யோகாசன மையமும் கத்துக்குங்க, எல்லாமே கத்துக்குங்க, இந்த தியானம் செய்யுங்க. எது உங்களுக்கு சரியான பாதை, எல்லாமே தேவைதான். ஏன்னா நான் அவரும் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆனாபான சதிக்குள்ள தியானத்துக்குள்ள வரலையா. அவரும் வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டுதான் அதன் பிறகுதான் சுவாசத்தை புத்தனுடைய சுவாசத்தின் மேல் கவனம் அதுலதான் அவரும் முக்தி அடைஞ்சாரு. பத்திரிக்கையும் அதன் பிறகுதான் வந்து இந்த பாதையை வந்து கண்டுபிடிச்சாரு. எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க வரல. அதனால நானும் அது மாதிரி சொல்லல. நீ எல்லாமே கத்துக்குங்க, எது உங்களுக்கு சரியான பாதை, சுவாசத்தையும் கவனி, நல்வழி பாதைக்கு வாங்க. அப்போ எல்லாமே வந்து தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் வந்து வேற எந்த தியானமும் வந்து எனக்கு தெரியாது. நான் எதுக்குமே போனதுல யோகா மட்டும் கத்துட்டு இருக்கேன். ஆனா வந்து இந்த சுவாசத்தின் மேல் கவனம், இந்த டிஎம்சி இந்த தியானம் தான் வந்து சுவாசத்தின் மேல் கவனம் தான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது வந்து நல்ல ஒரு வழிகாட்டியான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவுல வந்து குறிப்பா பல ஆன்மீக இயக்கங்கள் இருந்தாலும் கூட எந்த சங்கத்தையும் நாம் தற்செயலாக தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம தேடி தேடிதான் தேர்ந்தெடுப்போம். தற்செயலா வந்து எந்த ஒரு இதையும் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டோம். தேடி தேடி இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல போனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே கிடைக்கல அப்படின்ன பிறகுதான் வந்து ஆஹ் இந்த இது வந்து கிடைக்குது. ஒரு சிலருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கும் போதுதானே கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கேள்வியும் கேட்கிறாங்க. அப்போ வந்து பத்ரிஜியோட பதில் இதுக்கு வந்து ஒரே வழிதான் இருக்கு. அது சோதனை மூலம், சோதனை பிழைகளை நீக்குதல் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எப்ப வரணுமோ தேடி தேடிதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒவ்வொரு இதுவா கத்துக்கிட்டு அதுல பிழை இருக்கா இல்லையா இம்ப்ளிமெண்ட் பண்ணி போறோம். அது பிழை நீக்கம் செய்யணும், இது செய்யக்கூடாது. அந்த பிழை நீக்கத்தின் மூலமா நம்ம நல்வழி பாதைக்கு வரலாம். அது எந்த தியானமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உன்னத பாதை வந்து முடிஞ்சிச்சு. இப்ப அறிவை பத்தி சொல்றாங்க பத்திரி. அறிவு வந்து நாம் எதை பெற்றாலும் அது தகவல் தான். எதை பெற்றாலும் அது ஒரு தகவல். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு அறிவா அது நமக்கு சேமிக்க முடியும், ஆற்றலா சேமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேள்விப்படுறது ஒரு தகவல். பத்திரிக்கையை வந்து அவங்க நண்பர் சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, அதிகப்படியா தியானம் பண்ணாரு, புக்கு படிச்சாரு. அதன் ஞானம் அடைஞ்ச பிறகுதான் இந்த ஞானம் எல்லாருக்கும் தேவை. நம்ம மட்டும் ஞானம் அடைஞ்சா போதுமா, நம்ம மட்டும் அமைதியா இருந்தா மன அமைதி கிடைச்சா போதுமா, உலக மக்களுக்கும் இது தேவை அப்படிங்கிறத பத்திரிக்கை ஒவ்வொரு வீடா போய் நடந்தே போய் சொல்லி தருவாங்க. காசே இருக்காதான், நடந்தே போய் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி வந்து அது உன்னத பாதை அப்படிங்கிறது அதுதான் அறிவு. அறிவு வந்து ஒரு தகவலா நமக்கு கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ அறிவை வந்து தேவை நிகழ்த்திக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது வந்து அறிவு வந்து எப்படி எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அனைவருமே தனிப்பட்ட ஆற்றல், உணர்வு நிலை
மற்றும் அறிவு கொண்ட துகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு கொண்ட துகள்கள். நம்ம துகள்கள்னா எப்படி இருக்கும்? விரிஞ்சு எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி இருக்கும். துகள்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே போய் சேர்ற மாதிரி இருக்கும். உணர்வு நிலையானது தன்னிச்சையான செயல்பாடுகள். உணர்வு நிலை என்பது தன்னிச்சையான உணர்வு. நம்ம வந்து அதை உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதனுடைய புரிதல் வந்து அதிகப்படியா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிறத விட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதனுடைய ஞானம் வந்து உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து முழு இயற்கையும் முழு படைப்பும் எண்ணற்ற எண்ணற்ற வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைத்து ஆற்றல் எண்ணம் அறிவு கொண்ட உயிரினங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எண்ணங்கள் ஆற்றல் கொண்ட உயிரினம் ஒவ்வொன்றும் சரி. நம்மளுடைய ஆற்றல் வந்து சேகரிக்க அந்த துகள்கள் வந்து நமக்குள்ளே சேகரிக்கணும். மற்றவங்களுக்கும் வந்து அது சொல்லி கொடுக்க அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லணும். வந்து தெளிவா நமக்கு அறிவை வளர்த்துக்க முடியும். ஒவ்வொரு நிகழ்வும் எப்போதும் வந்து மாறும் நிலை. ஒவ்வொரு விஷயம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனா வந்து உயிரினத்திற்கு அனைத்துக்கும் வந்து அறிவு ஆற்றல் எண்ணங்கள் தரத்தை அது வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ விலங்கினம் கூட சொல்றாங்க. விலங்கினம் கூட ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு அன்பு வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு எறும்பு கொண்டு போய் ஒரு பூச்சி இறந்து கிடந்துச்சுன்னா அதை அடக்கம் பண்றதுக்கு கூட அந்த எறும்பு வந்து உதவி பண்ணுது. ஒரு பூச்சிக்கு உதவி பண்ணுது. அந்த மாதிரி வந்து அனிமல்ஸுக்குள்ள அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த காட்டு விலங்குகள் அந்த சிங்கம் புலி கரடி தான் வந்து மத்தவங்கள அந்த மாமிச உணவு அதுவும் அந்த பசிக்கும் போது மட்டும்தான் உயிரை அடிச்சு சாப்பிடுது. மத்தபடி எதுவுமே செய்யாது. அந்த மாதிரி வந்து அதே காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளும் இலைத்தலைகளை பழங்களை உண்டு வாழ்ற விலங்கினமும் இருக்கு காட்டுக்குள்ள. அது மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து அன்பு பாசம் அப்படிங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. யாருக்குமே இல்லாம கிடையாது. அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு அதுதான் வந்து ஒரு சேலஞ்சா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாம் அறிவை அதிகரித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிகரித்துக் கொள்ள விரும்பும் போது அதை எவ்வாறு சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதிலஜியோட பதில் பாருங்க. நீங்க முட்டாளாக இருக்கும் போது உங்களுக்கு அறிவு வராது. ஆனா வந்து நீங்க புத்திசாலியா இருக்கும் போது மட்டும்தான் அந்த அறிவு வந்து உங்களால சேமிக்க முடியும். அப்போ புத்திசாலினா என்னது? நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ஒரு பதில சொல்றேன். நான் மத்தவங்க சொல்றாங்க, நான் அது மட்டும் கேட்டுட்டே இருந்தேன்னா நான் ஒரு முட்டாள் தான். சோ அப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல. பார்த்தாதானே நான் வந்து ஒரு தெளிவான அறிவாளியா ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு புத்தகத்தில் தனிப்பட்ட முறையில் படிப்பதற்கு ஒரு ஆசானிடமிருந்து பெற்று ஞானத்தை கேட்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுக்கு பதில் பாருங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. புத்தகம் நம்மளா படிச்சாலும் சரி, மத்தவங்க கேட்கறதுக்கும் சரி, இதுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் நீங்கள் படித்ததை பற்றி படிச்சதை பத்தியும் சரி, கேட்டதை பத்தியும் சரி சிந்திக்க செய்யுங்க. சிந்திக்கணும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சிந்திச்சா மட்டும்தான் அதனுடைய தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து புத்தகங்களை படிப்பது போலவே மற்றவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை கேட்பதும் வந்து ஒரு முக்கியமான ஆற்றல் தான் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இரண்டும் ஒன்றுக்கு வந்து உதவியும் செய்யுது. புத்தக ஞானமும் சரி, மற்றவங்க படிச்சதை சொல்லும் போதும் சரி, ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இருக்கதான் செய்யும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. கனவு மூலமாவோ அடுத்தது சூட்சம பயணம் மூலமாவோ அல்லது உணர்வு மூலமாவோ நமக்கு ஒவ்வொரு செய்திகளை அல்லது அறிவை பெறுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இதில் எது முக்கியமானது மற்றும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா எதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னென்ன கேட்கிறாங்க? கனவு, சூட்சம பயணம், அப்புறம் வந்து உள்ளுணர்வு. இது மூணுத்துல எதை வந்து நான் கரெக்டா நான் எடுத்துக்கிறது
அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கிறாங்க. அதை பத்திரிச்சு பதில் பாருங்க. எல்லாமே சரிசமமானது, முக்கியமானது அப்படிங்கிறத சொல்றாங்க. சூட்சும பயணம் முக்கியம்தான். அதான் சொல்லுவாங்க, நம்மதான் சூட்சும பயணம். நம்ம கனவுல வந்து இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா வந்து அப்படி கிடையாது. நம்ம தான் வந்து அங்க போறோம். சூட்சும பயணமா நம்ம போறோம். நம்ம தான் போய் கத்துக்கிறதுக்காக நம்ம உடலை விட்டு நம்ம ஆன்மா வெளியே போய் கத்துக்கிட்டு வருது. அதுக்குதான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து கனவு அப்படிங்கிறதுதான் வந்து அந்த சூட்சும பயணம் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறவங்க சொல்றாரு. இது வந்து தொலைக்காட்சி செய்திகளை பார்க்க அல்லது நமது வானொலி மூலமா கேட்கிறது. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கூட செய்தித்தாள் படித்தல் அந்த மாதிரிலாம் கூட ஒரு தகவலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் கூட ஒரு அறிவுதான் அப்படிங்கறத அதையே சொல்லியிருக்காங்க. எந்த இடத்திலிருந்து, எந்த ஊடகத்திலிருந்து, எந்த வழியிலிருந்து வருது அப்படிங்கிறத நாம வந்து கண்டுபிடிச்சு அதை ஏத்துக்கவும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு செய்தியும் படிச்சாலும் சரி, என்ன நல்ல அறிவு இருக்கோ அதை வந்து ஏத்துக்கவும் நம்ம மனசு வந்து அது வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் எப்படி முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்ப செய்தித்தாள், வானொலி எல்லாத்துலயுமே வந்து நல்ல விஷயங்களும் சொல்றாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயங்களும் வருது. நல்ல விஷயத்தை நம்ம காதுல கேட்டுக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இருக்கு. நான் எப்படி முக்தி அடைய முடியும்? நான் எப்படி முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாங்க. அதை பதில் சொல்றாங்க. வாழ்க்கையில் அனைத்துமே மிக கடினமான விஷயம்தான். ஒவ்வொன்றுமே கடினமான விஷயம்தான். ஆனா அத வந்து நம்ம சேலஞ்சா எதை பார்த்தும் பயப்படாம தெளிவா நம்ம இருந்தோனாலே வந்து முக்தி அடைய முடியும். நம்முடைய உன்னத பாதை என்னவோ அந்த நல்வழி பாதைக்கு போகணும். அதுதான் முக்தி. புத்திசாலித்தனம் சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம முக்தி அடைய முடியும். எந்த யோகம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாங்க. ஒருமுகப்படுத்துறது எந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் உங்கள் மனம் வந்து சிதறாம இருக்கணும். மனம் சிதறிச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய அந்த புத்தக ஞானம் அப்படிங்கிறது நம்ம சேமிச்சு வைக்க கஷ்டம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஒருமுகப்படுத்துவதே ஞானம். அதுதான் வந்து ஞான யோகம் சொல்றாங்க. ஞான யோகம், பஜனை பாடுவதற்கு பக்தி யோகம் அப்படிங்கிறது. யோகம் அப்படின்னாலே வந்து முக்தி அடைகிறது. அதுதான் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தி செய்தால் ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், தியான யோகம் அல்லது ராஜ யோகம். இவை எதுவாக இருந்தாலும் மன ஒருநிலைப்பட்டால் மட்டுமே அது யோகமாக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலுமே மனது ஒருநிலைப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என் அறிவுக்கு தெரிகிறது. ஆனால் எனக்கு இன்னும் அது வந்து தெளிவில்லை. எனக்கு அறிவுக்கு தெரியுது. ஆனா வந்து துக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. என் அறிவுக்கு தெரியுது, நீ ஏன் கவலைப்படுறேன்ட்டு. ஆனா வந்து எனக்கு வந்து அந்த துக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உணர்வு நிலை வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கு. சோ நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேட்கும்போது பதிலுக்கு சொல்றாங்க, அழுது அடக்கி வைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும்னு மட்டும் கிடையாது. அழுக வர டைம்ல அழுகணும். அப்பதான் நம்மளுடைய துக்கம் அப்படிங்கிறது வெளியே போகும். மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்தா அது வந்து துக்கம் வெளியே போகாது. அதனால உடல், மனம், பௌதிக உடல் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நல்லதுக்குதான். அதனால வந்து நமக்கு 7 உடல்கள் இருக்கு. அந்த 7 உடல்ல வந்து அழுகையும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸோ அத வந்து நம்ம அழுக வரும்போது அழுதுருங்க. அதை வந்து மதிப்பிடாதீங்க. அழுதா வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது வேண்டாம். துக்கம் வரும்போது வந்தா அழுதுருங்க. அதுவும் அழுவதும் முக்கியமான ஒரு உணர்வு நிலைதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவும் ஒரு ஆன்ம சந்தோஷம் தான். நம்ம அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு
கிடைக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு 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 இந்த ஆன்மா தெளிவா வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த அழகையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்க அப்படிங்கறத மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும் கிடையாது. இதுவும் வந்து ஒரு நல்ல வழிதான். அப்புறம் வந்து நாம் பல தவறான அனுபவங்களுக்காக வந்து பலியாக பலியாகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அழுவதற்கு அனுமதிக்க ஒத்துக்கிட்டா நம்ம அந்த தெளிவுல இருந்தும் வெளியே வருவோம். இது வந்து எதுக்காக நம்ம அழுதோம், இது எதுக்காக இந்த தவறு நடந்துச்சு அப்படிங்கறதுல ஒரு தெரிவு கிடைச்சி அந்த தவறை திருத்திக்கிட்டு அந்த அழுகையில இருந்து நம்ம முழுமையா வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அது வந்து பகவத்கீதையில வந்து முதல் அத்தியாயத்துல வந்து விசாட யோகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கான். அதுதான் வந்து ஒரு ரோகம் அல்லது உடல் நலமின்மை அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து ரோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த உடல் நலம் இல்லாம போறதும் வந்து அது அழுகை அடக்கிறதும் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுகிறதும் வந்து அது வந்து ஒரு ரோகமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் வந்து அர்ஜுனன் கூட அழுதாராம். அர்ஜுனர் கூட அழுததுக்கு காரணமே துக்கத்தை உள்ள வச்சிருக்க கூடாது. அது மிகவும் ஆஹ் அழுகிறது நல்ல விஷயம் அப்படிங்கறதுனா அவரும் வந்து வாய் விட்டு அழுதாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து பகவத்கீதையில மனிதர்களுக்காக அவர் வந்து உதவு இது வந்து உதவியா இருந்தது. மனிதர்களுக்கு இதுவும் ஒரு உதவியா இருந்துச்சு. துக்கம் வரும்போது அர்ஜுனர் கூட அழுதாருல. நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கறத வந்து ஒரு தெளிவா வந்து நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் வந்து கடந்த காலம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடந்த காலம் கர்மவினை பற்றி ஒருவர் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது வந்து கர்ம வினை பத்தி கவலைப்பட வந்து ஏன் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவன் தன் பூர்வ ஜென்மத்தை நினைவில் கொள்ளாத போது கடந்த கால கர்மாவை ஏன் திருப்பி வேண்டும் அப்படிங்கறது கேக்குறாங்க. கடந்த கால கர்மா வந்து நம்ம ஏன் நினைக்கணும் அப்படிங்கறத தெளிவா கேக்குறாங்க. பதிலுக்கு சொல்றாங்க, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனா கடந்த காலம் உண்டு என்பதை உணரணும். அதுக்காகதான் சொல்றாங்க. கடந்த காலத்தை வந்து நீங்க தேடி போகாம கடந்த காலம் ஒண்ணு இருந்தது. அந்த கர்மாவை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். இந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக கடந்த காலம் ஒண்ணு இருந்ததுங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த கர்மா அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த உணர்வு நிலைதான் வந்து கவலை அனுமதிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட நாம் இங்கு வரல. ஆனா வந்து கடந்த காலம் ஒண்ணு இருந்தது. இப்ப நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. நம்ம ஒரு பாடத்தை கத்துட்டு வரோம். நிகழ்காலத்தில் வாழ இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலம் இருந்தது என்பது உணர வேண்டும். நிகழ்காலம் கடந்த காலம் மட்டுமே வருகிறது. மேலும் எதிர்காலத்தை பத்தியும் நம்ம சிந்திக்க கூடாது. அப்ப இந்த நேரத்துல நம்ம சரியா இருந்தோம்னா எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லபடியா ஒவ்வொரு நாளும் கடந்து போகும். அதனால நிகழ்காலத்துல மட்டும் கடந்த காலம் ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த காலத்துல எதிர்காலம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத உணரணும். ரெண்டுமே வந்து உணரதான் செய்யுமே தவிர எதிர்காலத்தை பத்தி நம்ம ஒரு இருக்கக்கூடாது. கடந்த காலத்துல இப்ப இருந்துமேங்கிற ஒரு கவலை இருக்கக்கூடாது. நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிகழ்கால வாழ்வில் நம்ம அதிக தியானம் செய்ய வேண்டும். இப்போ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்யணும். அதே போல வந்து இந்த பொன்னான காலத்தை வந்து நாம எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கடந்து போறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல வந்து கோடிக்கணக்கான நுண் கிருமிகளை பத்தி சொல்றாங்க. ஒரு டம்ளர்ல வந்து கோடிக்கணக்கான நுண் கிருமிகள் இருக்கு, பாக்டீரியா இருக்கு. ஆனா அவற்றை நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது. அந்த கிருமி இருக்குன்னு தெரியும். ஒரு நாள் ஓப்பன்ல இருந்தது. அந்த ஓப்பன் பண்ணி வச்சு 2 நாள் ஓப்பன் பண்ணி வச்ச தண்ணியை வந்து நம்ம குடிப்போமா? ஓப்பன்லயே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெளிவா நமக்கு தெரியும்ல. அது எவ்வளவு பாக்டீரியா இருக்கும் அப்படின்ட்டு அது பௌதிக கண்ல வந்து அது வந்து தெரியாது. ஆனா உணர்வு நிலைக்கு அது தெரியும். இந்த தண்ணி நம்ம குடிக்க கூடாது. அது போலதான் வந்து நம்ம மனதால வந்து நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க மட்டும் செய்யணுமே தவிர எதிர்காலத்தை பத்தி கவலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க.
ஒருவர் அவருக்கு என்ன வழங்கப்படுகிறதோ அதனை எவ்வாறு வெளிப்படையாக எளிதாகவும் பெற வேண்டும். எப்படி ஒருவர் சண்டையிடுவது மற்றும் எதிர்ப்பதை நிறுத்துவது. அது எப்படி சொல்லியிருக்காங்க, ஒருவர் அவருக்கு என்ன வழங்கப்படுகிறதோ அதனை எவ்வாறு வெளிப்படுத்த எளிதாக பெற முடியும், வெளிப்படுத்தி எளிதாக பெற முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே போல எப்படி அவர் சண்டையிடுவது, எவ்வாறு எதிர்ப்பதை நிறுத்துவது. ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னா வீட்டிலேயே நடக்கும், இவங்களுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு மட்டும்தான் தேவை, எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் மூத்த பொண்ணு, நான் தான் பெரிய பையன், எனக்கு தான் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், சண்டை வரும். அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம வாங்கிக்கிறது அப்படிங்கறத கேள்வியா கேட்கிறாங்க இந்த ஒரு கொஸ்டின்ல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி எளிதா கிடையாது. ஆனா அந்த நீச்சல் ஒரு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சா மட்டும்தான் நம்ம மீண்டு வெளியே வர்றதுக்கு அந்த நீச்சல் கத்துக்க முடியும். அப்படின்னா அந்த சந்தையை நம்ம எதிர்கொண்டு அதை வெற்றி பெற்றா மட்டும்தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். ஆனா எல்லாருக்குமே சரிசமமா போகணும் அப்படின்னு நம்மளும் நினைக்கணும். நமக்கே எல்லாம் வந்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது தெளிவா சொல்றாங்க, நமக்கே வந்துடணும்னு நினைக்க கூடாது. ஒரு நீச்சல் கத்துக்கணும்னா நம்ம அந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ள குதிச்சாதான் நீச்சல் கத்துக்க முடியும். எல்லாம் கத்துக்க முடியாது. சைக்கிள் ஓட்டணுமா 2 3 வாட்டி கீழே விழுகும், நம்ம விழுந்துட்டோமே, நமக்கு எதுக்காது அப்படிங்கறத போகவும் கூடாது. அவங்க சண்டை போடுறாங்க, நமக்கு கிடைக்கிற பொருள் பரவாயில்ல அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கறதும் செய்யக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடியதும் நம்ம பெற்றுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவும் நமக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே எதிர்காலத்தை ஆஹ் ஏற்றுக்கொள்வதை விட நிகழ்காலத்துல எப்படி நமக்கு கிடைக்கக்கூடியது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற தெளிவு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம தெளிவா ஆஹ் நம்ம சொல்லி அதை பெற்றுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இது பழைய பழக்கங்கள் என்னை விட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பழைய பழக்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் யாரு என்ன சொன்னாலும் தட்டுட்டு போவோம். அந்த மாதிரி பழைய பழக்கம் என்னால போகவே முடியல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, எல்லோருடைய உடலும் மனமும் கடந்த காலத்தை தொடர்புடையது, ஆனால் எல்லோருடைய ஆன்மாவும் எதிர்காலத்துடன் தொடர்புடையது. ஆனா ஆன்மா என்ன பண்ணும், கடந்த காலத்துல எப்பயுமே நினைக்கவே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம என்ன கத்துக்க போறோம், என்ன பண்ண போறோம் கிடையாது, என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஆன்மாவுடைய பிளான் அதுதான். நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம், இன்னைக்கு நான் கிரிக்கெட் மேட்ச்ல வெற்றி பெற்றாச்சு, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ அடுத்த கிரிக்கெட் மேட்சுக்கு நம்ம என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும், ஸோ அந்த ஒரு ஆன்மா அப்படிதான் எதிர்காலத்தை அப்படிதான் தீர்மானிக்கும். அந்த மாதிரி ஒரு தெளிவை தான் நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்ரிஜி சொல்றாங்க. இதுக்குதான் பழக்கம் அந்த பழக்கத்தை மாத்தவே முடியல அப்படிங்கிறத விட நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னவோ அதனுடைய பாதைக்கு போனாலே நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்கள் பழைய பழக்கம் அப்படிங்கிறத விட அது தேவையா தேவையில்லையா, இதை விட்டுடுமா விட்டுடக்கூடாதா அப்படிங்கறத தியானத்தின் மூலமா நீ தெளிவுபடுத்திக்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆன்மா ஒரு பொன்னான எதிர்காலத்தை எப்போதும் என்றென்றும் விரும்புகிறது. பொன்னான காலத்தை தான் எப்பயுமே ஆன்மா விரும்பும். அப்ப நம்ம எவ்வளவு நம்ம நன்மை செய்து நம்ம மனசை இப்படி அமைதிப்படுத்தி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம அன்பு செலுத்தணும், கொள்ளக்கூடாது, அது மனசையும் புண்படுத்தக்கூடாது. திட்டுவாங்க, என்னவாக்கும், நமக்கு பயங்கர கோபம் வரும், நம்மள பதில் திட்டமா. ஆனா அந்த நேரத்துல நம்ம கண்ணை மூடி நம்ம சுவாசத்தை கவனிக்க நம்ம ஆன்மா ஒரு அமைதி ஏற்படும் மனசு. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அவங்க ஏதோ ஒரு அறியாமையில திட்டாங்க, நம்ம பதிலுக்கு பேசினா அது வேண்டாம், அவங்க மனசு புண்படும், நம்ம மனசு புண்பட்டா மாதிரி அவங்க மனசும் புண்படக்கூடாது. அத மாதிரிதான் நம்ம வழி நடத்தி போகணும். அதுதான் நம்மளுடைய பழைய பழக்கங்கள், தீய பழக்கங்கள் அப்படிங்கறத விட்டுடணும் சொல்றாங்க. நம்ம சுவாசம் தான் நம்மளை அமைதிப்படுத்தும்.
அது மாதிரி உடல் வந்து கடந்த காலத்தை விரும்புகிறது, மனம் கடந்த காலத்தை விரும்புகிறது. ஆனால் ஆன்மா எப்போதும் எதிர்காலத்தை மட்டும்தான் விரும்பும். அப்ப ஆன்மாவுக்கு நமக்கு கடந்த காலத்தை நினைச்சு 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 ஆன்மாவை சந்தோஷம் இல்லாம வைக்காதீங்க, கடந்த காலத்தையும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம தியானத்துல உட்காரோம், புக்கு படிக்கிறோம், சுவாத்தியாயம் கொடுக்கிறோம், 4 பேருக்கு நன்மை செய்யறோம், நல்ல உணவு சமைச்சு தரோம், அதோடைய அன்பையும் சேர்த்து சமைச்சு தரோம். இந்த மாதிரிதான் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போகணும். அதன் பிறகு கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் பகுப்பாய்வு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. பகுப்பாய்வு செய்யலாம், அது எதுக்கு செய்யலாம் அப்படிங்கறது 3 விஷயமா சொல்றாங்க பத்திரிக்கை. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 3 விஷயங்களை பகுப்பாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னென்ன அப்படின்னா, குழந்தை, அம்மா ஏன் இறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் என் குழந்தை இறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சூழ்நிலை எப்படி பகுப்பாய்வு செய்ய போகிறீர்கள்? இறப்பு இருந்தால் அதனை பகுப்பாய்வு செய்யக்கூடாது, இறப்புங்கிறத பகுப்பாய்வு செய்யக்கூடாது, அது வந்து வேண்டாம். இறப்புங்கிறது முடிஞ்சிருச்சு, அவங்க ஆன்மா அவங்களுடைய நிலை வந்து முடிஞ்சிருச்சு, அதை வந்து பகுப்பாய்வு செய்யாதீங்க. இறந்ததை பத்தி ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, இறந்ததை பத்தி பகுப்பாய்வு செய்யாதீங்க. தியான அனுபவம் வந்து அதை வந்து கத்துக்கணுமே தவிர, தியான அனுபவத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே தவிர அதையே வந்து ஆய்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சாட்சி பாவமா மட்டும்தான் இருக்குன்னே தவிர அது ஒரு பகுப்பாய்வா நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து ஆன்மா வந்து அடுத்த எதிர்காலத்தை பார்க்கமே தவிர நம்மளுடைய தியான அனுபவத்து மூலமா நம்ம பிற்காலத்துக்கே வந்து போகும். ஸோ அந்த இதுல வந்து இன்வால்வ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சாட்சியா நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாழ்க்கை அனுபவம், தியான அனுபவம் மற்றும் கனவு அனுபவங்கள் இவற்றை ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிறது ஒரு சாட்சி பாவமா மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அனுபவிப்பது முக்கியமானது, எல்லாத்தையுமே அனுபவிங்க. கனவுல ஒரு கனவு தெளிவா வந்து கிடைக்குதா, அதை வந்து பாருங்க, சாட்சி பாவமா, அது சந்தோஷமா பாருங்க. இத வந்து ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த டைம்ல நம்ம கேள்வி கேட்கணும் தோணுச்சா, கேள்வி கேளுங்க. இந்த கனவு எனக்கு ஏன் வந்ததுன்னு அந்த நேரத்திலே கேளுங்க, உணர்வோடு கேளுங்க. இதுக்காக ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பகுப்பாய்வுல போகாதீங்க. அப்ப அடுத்த நம்ம தியானத்துக்கு உட்காரும் போது நமக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. சரிங்களா மாஸ்டர்? இது வந்து பத்ரிஜி வந்து 40 வருஷமா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 40 வருஷமா இந்த தியானத்தை வந்து அனுபவிச்சு. சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது மேடம். சுஷிலா மேடம் கேக்குது. ஓகேங்களா? எஸ், பேசுங்க, கேக்குது. எஸ் மேம். அதே போல வந்து தற்கொலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எந்த உயிரினத்தையும் நம்ம கொல்லக்கூடாது. நாமும் தற்கொலை பண்ணிக்கும் உரிமை நமக்கு கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு எப்ப நம்ம உடலை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறோ அப்ப வந்து வெளியேற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி மேடம், நான் பேசுறது கேக்குதுங்களா? இருக்குதுங்களா மேம்? ரொம்ப பிடிச்சது, அழுக வந்து ஆமா, உங்களுக்கு நேத்து வால்யூம் வரல பாத்தீங்களா? இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் போல. என்னம்மா மேடம், உங்க போன்ல தான் ப்ராப்ளம். எஸ் மாஸ்டர். இப்ப வந்து எல்லாருமே வந்து எல்லா உயிரிடத்தையும் வந்து அன்பு செலுத்தணும்,
எந்த உயிரையும் கொல்லக்கூடிய ஒரு உரிமை நமக்கு கிடையாது. அதே போல நம்மளுடைய உடலையும் நாம் ஒரு மாய்த்துக் கேள்விக்கும் கொள்ளும் நல்ல உரிமை பதில் நமக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப கிடையாது. நல்ல. அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஆன்மாவுக்கு எப்ப நம்ம உடலை விட்டு வெளியேறணும்னு நினைக்குதோ அப்பதான் வெளியேறணும். நம்மளுடைய அதுக்கு மாய்த்து கொள்ள நமக்கு உரிமை என்பது இல்ல. அதுல இருந்தும் நீங்க தெளிவா இருங்க. அப்ப மரம் செடி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மரம் செடிகள் எல்லாம் வந்து கட் பண்ண வளரக்கூடியது. அதுகிட்டயும் ஒரு ஆஹ் பரிவா நம்ம வந்து கேட்டுதான் அந்த இலை தலைகளை வந்து பறிச்சு காய்கறிகளை பறிச்சு நம்ம சாப்பிடணும். அதுக்குள்ள உரிமையா நம்ம கேட்கலாம். வெட்ட வெட்ட வளரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த மரம் செடியெல்லாம் அந்த பழுத்து அந்த இலைகள்லாம் உதிர்ந்துரும், காய்கறிகள் அழுகிரும். சோ அதனால வந்து அது வந்து சந்தோஷப்படும். நம்ம பறிச்சு சாப்பிட்டா அது வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அது வந்து காய்கறிகளை சாப்பிடுறது தவறு கிடையாது அப்படிங்கறத அது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, அசைவம் சாப்பிடாதீங்க, மீன் இதுல கறியெல்லாம் சாப்பிடுறீங்க, அப்புறம் வந்து செடி கொடியும் வந்து அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதை மட்டும் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்கும் போது அதுக்குள்ளேயே அந்த வந்து பதிலே வந்து பத்திரிக்கை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ரத்தமும் சதையும் உள்ளதுதான் வந்து அந்த மீனா இருக்கட்டும், கறியா இருக்கட்டும், ஆடு, கோழி, எல்லா உயிரினமும் வந்து ஒரு உணர்வு நிலை. நம்மளை போல அதுவும் ஒரு ஆன்மா. அதனால வந்து எல்லா உயிரினத்திலையும் அன்பு செலுத்தணும். அதுவும் ஒரு ஆன்மா. நம்மளை போலதான் அதுவும் ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவர் வந்து 40 ஆண்டு காலமா வந்து நானும் செஞ்சுட்டு வரேன். நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங்கா இருந்தது. நான் மட்டும்தான் தியானத்தை வந்தேன். புத்தருடைய போதனைகள் கேட்டு அந்த ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். வேலையை விட்டேன். அப்புறம் எங்க வீட்டுல இருக்கவங்களையும் மாத்தணும்னு நினைச்சேன். அது எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. இப்ப எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த அறிவு நிலை அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கும் மாஸ்டர். அதுக்கு பிறகு பாருங்க, அறிவு நிலை வந்து அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இதுல வந்து அறிவு நிலையிலே வந்து மன ஒழுக்கம் அப்படிங்கிறது முக்கியமானது. மன ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத வந்து நாம வந்து அவர் 40 வருஷமா வந்து அந்த மன ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதன் வழி பாதையில நடந்துட்டே வராங்க. இதே போலதான் வந்து எல்லாருமே இருக்கணும். எல்லா கடைசி உயிரின வரைக்கும் வந்து இந்த நல்லொழுக்க பாதையை வழி நடத்தி வரணும். ஆன்மீக அறிவியல் சொல்லியிருக்காங்க, மன கவலைகளையே நம்மளுடைய உடலுடைய வேதனைக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆன்மீக அறிவியல். இன்னைக்கு இந்த ஒரு இதோடு முடிச்சிடலாம் மாஸ்டர். ஆன்மீக அறிவியல் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். ஆன்மீக அறிவியல் இந்த பௌதிக உடல் அல்ல, நான் உண்மையில் ஆழமான அழிவில்லாத பேருணர்வு துகள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேருணர்வு துகள்கள். நம்ம இதுக்கு வந்து ஆன்மாக்கு அழிவே கிடையாது இல்ல. நம்ம இப்போ வந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம அந்த பாடியை விட்டுட்டு அந்த ஆன்மா வெளியே போயிட்டு என்ன பண்ணுது, அடுத்த பாடம் கத்துக்கிறதுக்கு அதுக்கு எப்போ விருப்பமோ அப்பதான் இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்குள்ள வந்து அடுத்து கத்துக்க வராங்க. சரிங்களா? இது வந்து அதுதான் சொல்றாங்க, ஆன்மா என்றால் என்ன அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தெளிவா சொல்றாங்க. ஆன்மா ஒரு உணர்வுள்ள ஆற்றலின் துகள்கள். உணர்வு உள்ள ஆற்றலின் துகள்கள். அப்ப நம்ம இந்த உடல் மூலமா தான் வந்து அதனுடைய உணர்வு நிலை அப்படிங்கறத அது வெளிப்படுத்த முடியும். அதுக்குதான் இந்த உடலை தேர்ந்தெடுத்து வருது. அதான் வந்து ECW அப்படின்னு சொல்றாங்க. ஈனா எனர்ஜி, ஆற்றல்னா கான்சியஸ்னஸ், உணர்வுனா வந்து விஸ்டம் ஞான நிலை. இந்த 3 வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆற்றல் விழிப்புணர்வு ஞானத்தின் இருப்பிடம். ஆற்றல் விழிப்புணர்வு வந்து ஞானத்தின் இருப்பிடம். அதான் சொல்றாங்க, பௌதிக உடல், மனம், ஆன்மா, இந்த 3த்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏன்னா ஹார்ட்பீட் நின்றுச்சு அப்படி சொல்லுவாங்களா, அந்த ஒரு கேள்விக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் இதயம் குறித்து பிரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க,
இதனை நுரையீரல் அல்லது சிறுநீரகம் போன்ற பௌதிக உறுப்புகள் போல கருத முடியாது. இதயம் என்பது மையத்தை குறிப்பிடும். இதயம் என்பது மையத்தை குறிப்பிடும். ஸோ அங்கதான் வந்து நம்ம ஹார்ட் பீட் வந்து நம்ம நாடி துடிப்பா இருக்கா, அந்த ஆன்மா உள்ள இருக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த ஒரு தெளிவா சொல்றாங்க. அது ஒரு அடையாளமாக கூட கருதலாம். இந்த ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மைய புள்ளி, அது ஒரு அடையாளமா கூட நம்ம கருதலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்த பொருளையும் மையத்தை நம் இதயம் என்றே குறிப்பிடுவோம். எந்த ஒரு இதயம் வந்து இதயம் தான் ஃபர்ஸ்ட், நம்ம குழந்தையா இருக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் வந்து இதயம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதன் பிறகுதான் கை கால் எல்லாமே வந்து நமக்கு ஒண்ணு ஒண்ணா அந்த கர்ப்பப்பையில இருந்து நமக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு உறுப்பும் வந்து வளர்ந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் இதயம் தான் வரும். ஸோ இதயத்தின் மூலமா தான் வந்து ஆன்மா அங்க இருந்து நம்ம அவங்களுடைய என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க. சரிங்களா மாஸ்டர்? இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. ஆன்மீகமே முரண்பாடுகளுடன் நாம் வாழ்வதை சத்தியமாக்குகிறது. இது குறித்து சற்று விரிவாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. விரிவா சொல்றாங்க நம்மளுடைய பத்திரிஜி. மிகப்பெரிய முரண்பாடு. ஒரே நேரத்தில் அனைத்து எதிரடையான கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் உண்மையாகவே உள்ளது. இறப்பு என்பது இருக்கு, பிறப்பு என்பது இருக்கும்போது இறப்பு என்பதும் இருக்கு. அப்படின்னும் போது ஆன்மா நம்மளுடைய பாடத்தை கத்துக்கிட்டு என்ன ஒரு 3 மாசத்துலயே வந்து என்ன கருவலையும் கூட வந்து அந்த ஆன்மா வெளியேறிடும். ஸோ அதுவும் சொல்றாங்க, அதனுடைய அனுபவம் தான் இவ்வளவு நாள் தான் எனக்கு இந்த தாய் வயிற்றுல எனக்கு இந்த அனுபவம் போதும் அப்படிங்கிறத அந்த சொல்லுவாங்க. திரும்ப அதே வந்து அந்த தாயோட கர்ப்பப்பையிலேயே அடுத்து வந்து வளர்ந்து குழந்தையா பிறந்து வளர்றதும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இறப்பு என்பது இருக்கும்போது பிறப்பு என்பதும் இருக்கும், பிறப்பு என்பது இருக்கும்போது இறப்பு என்பதும் இருக்கும். இரண்டுமே சரி சமம் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒருவன் எப்போது ஆன்மீக மனநிலையில் உள்ளான், ஆன்மீக மனநிலையில் எப்போது உள்ளான்ங்கிற கேள்விக்கு நாம் அனைவருமே ஆன்மாக்கள். அப்ப ஆன்மீகம் என்ன? நமக்குள்ளதான ஆன்மாக்கள் அப்படின்னாலே நமக்குள்ளே ஆன்மீகம் அப்படிங்கிறது இருக்கு. இது உண்மையை நாம் எப்பொழுது மறக்கிறோமோ, நம்ம ஒரு ஆன்மாதான் அப்படிங்கிறத மறக்கும் போதுதான் ஆன்மீகம் அங்கே இல்லாம போயிடுது. அப்ப ஆன்மீகத்தை விட்டு விலகுறோம் நம்ம அந்த இடத்துல இருந்து. நம்ம ஒரு ஆன்மா அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் அங்க ஆன்மீகம் என்பது இருக்கும். அப்பதான் வந்து எல்லாருடைய உயிரிடத்திலையும் நம்ம அன்பு செலுத்த முடியும். நாம வந்து நமக்கும் நம்ம அன்பு செலுத்தினாதான் அந்த ஆன்மா சந்தோஷமா இருக்கும். அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆன்மீக அறிவியல வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து 50% வந்து கண்டிப்பா சமநிலையில் இருக்கு. இது நேரடி உங்களுக்கு பொருள் ஈற்றத்துக்கும் சொல்லலாம், தர்மத்திற்கும் சொல்லலாம். பொருள் ஈற்றத்துக்கும் 50% இதை சொல்லலாம், தர்மத்துக்கும் சொல்லலாம். தர்மம்னா வந்து நமக்கு பணம் காசு இல்லைன்னா கூட நம்மளுடைய நல் விஷயங்கள் மற்றவர்களுக்கு கூறும்போது இதுவும் ஒரு தானம் தான். 50% அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்முடைய விழிப்புணர்வு அதிகரிக்க ஏதேனும் நுட்பமான வழிமுறைகள் உள்ளனவா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. ஆன்மீகம் முற்றிலுமே அதற்காகவே இருக்கு. அப்படி விழிப்புணர்வுக்காக தான் ஆன்மீகம் இருக்கு. விழிப்புணர்வு இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாது. விழிப்புணர்வோடு தியானத்துல கூட விழிப்புணர்வோடு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பத்ரிஜி சொல்றாங்க. இதுதான் வந்து பக்தி யோகம், கர்ம யோகம் எல்லாமே வந்து இதுலயே வருது. யோகம் விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலும் செய்யறதுதான் யோகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அனைத்து சரியானவே என்று எண்ணும் நிலைக்கு நாம் எப்படி வருவது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் பூர்ணாத்மா நிலையில இருந்தா இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான உன்னத பாதைக்கு நம்மளால வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இது வந்து இதுல இருந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி மாஸ்டர். இதுல இருந்து ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ இது உங்களுடைய புரிதல்
இந்த புத்தகம் படிச்சிருந்தாலோ சொல்லுங்க மாஸ்டர். சந்திரகலா மாஸ்டர், நன்றி. தேங்க்யூ.